பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களை நடத்த ஒரு போதகர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த போதகர்களுக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. அந்த அனுபவம் இருக்கும் பொழுது சில பழைய விசுவாசி இருப்பாங்க பாருங்கள். வேதத்தை நேசித்து வேதத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காங்களே, அவர்களை புதுசாக வர விசுவாசியோட அவர்கள் இணைப்பாங்க. இந்த போதகர் செய்கிற மிகப்பெரிய தவறான காரியம் ஒன்று தான். ஏன்னா பழைய விசுவாசி நல்லா ஜெபிப்பான், வேதத்தை வாசிப்பான், ஆண்டவரை முழுமையாக விசுவாசிப்பான். ஆனால் புதுசாக வந்தவங்க கொஞ்சம் காலம் மாத்திரம் தான் விசுவாசிப்பாங்க. பிறகு பார்த்திங்கன்னா அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போவாங்க. ஏன்னா அவங்க பழைய வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாசனம் பாவத்துக்கு விட்டு விலகு, உண்மையாரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, இப்படி தான் வேதத்தில் இருக்கும். ஆனால் இது அவங்களுக்கு பிடிக்காது. கொஞ்ச நாள் மாத்திரம் வருவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சுகம் கிடைக்குன்னா அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வாங்க. இல்லை கடன் தொல்லையில் என்னென்னா அந்த கடன் தொல்லை நீங்கிற வரைக்கும் ஆண்டருக்குள்ளே இருப்பாங்க. இல்லை ஒரு திருமண காரியம் ஆகாமல் இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் அந்த திருமண காரியம் ஆகணும் முடித்த பிறகு கொஞ்சம் வருடம் மாத்திரம் இருந்து ஆண்டருக்குள்ளே இருந்துட்டு மீண்டும் அவங்க அந்த பழைய வாழ்க்கைக்கு போகிறாங்க. இப்படி போகிறதுனால அந்த பழைய விசுவாசி எப்படி இருப்பானா, அவனும் வழி விலகி வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கத்தோடு காணப்படுகிறான். இது மாதிரி என்னை ஒரு பாஸ்டர் அப்படி தான் வழி நடத்தினார். அவர் பேரை நான் சொல்ல விருப்பப்படலை. நான் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி என்னை ஒரு ரட்சிப்பினா என்னன்னு தெரியாத பொண்ணோட திருமணம் செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையே நரகம் மாதிரி ஆக்கிவிட்டார். நான் அன்னைக்கு மட்டும் ஏன்டா இதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் உஷாராக இருந்ததுன்னா இந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் நான் வேதனையோட துன்பத்தோடு தான் இருக்கேன். காரணம் என்ன, அந்த பாஸ்டர் என்ன பண்ணார் பாருங்கள், அதான் எனக்கு மிகப்பெரிய திருப்பு முனை. உங்கள்கிட்ட வர விசுவாசியை நீங்கள் தயவு செஞ்சு பாஸ்டர் மாதிரி ஆக்குறீங்கன்னா ஒரு பழைய விசுவாசியை புது விசுவாசியோடு இணைக்காதீங்க. அவங்க பாவம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அறியாமையினால் அந்த பாவத்தை செய்யும் பொழுது, அறியாமைனால் அந்த காரியத்துக்கு அவங்க இடம் கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் நரகத்தை விட மோசமாக இருக்கும். இது நான் மிகுந்த துக்கத்தோடு இந்த பதிவிட போடுறேன். பாஸ்டர் மாதிரி உங்களுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு காத்து பண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அநேக அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த காரியத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க.